பிதா குமாரன் பரிசுத்த திரிக தேவன் திருப்பெயராலே இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் தேவாராதனைக்கு வந்திருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாம் யாவரும் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். மகிழ்ச்சியோடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். ஆமாண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த நாளிலும் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து உம்மை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். அநேகருக்கு கிடைக்காத சிலாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. இந்த நாளிலே கர்த்தாவே நாங்கள் வந்திருக்கின்றோம். வந்து உம்மை துதித்து பாடி கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை தியானித்து எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணின திருவிருந்திலே நாங்கள் பங்கு கொள்ளவும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபைதரமாக ஜெபிக்கிறப்பா. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடியும் மட்டுமாக உம்முடைய வல்ல பிரசன்னம் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் எழுந்தின்று ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கடுநாம புகழ்ச்சிக்காகவும் 249 கிறிஸ்துவ பாமாலையை பாடுவோம். கிறிஸ்துவ பாமாலை 249. நல் மீட்பர் பச்சை நெல்லும் இரட்சணிய வீரரே, ராஜாவின் கொடியேற்றி போராட்டம் செய்யுமே, சேனாதிபதி இயேசு மாற்றாரை மேற்கொள்வார், பின் வெற்றிக்கிரம் சூடி செங்கோலும் ஓச்சுவார் என்ற பாடலை நாம் யாவரும் எழுந்து பாடுவோம். ராஜாவின் கொடியேற்றி போராட்டம் செய்யோமே, சேனாதிபதி இயேசு மாற்றாரை மேற்கொள்வார், பின் வெற்றிக்கிரம் சூடி செங்கோலும் ஓச்சுவார். மீட்பர் பச்சம் நெல்லும் காலம் போதுங்கார், போர்க்கோலத்தோடு சேர்ந்து மேவி சுவாசத்தார், அஞ்சாமல் ஆன்மையோடு போராடி வாருமே, பிசாசின் தீரத்தேனை நீர் வீழ்த்தி வெல்லுவே. நல் மீட்பர் பச்சம் நெல்லும் வீர சோரமோ, நம்பாமல் திவ்ய சக்தி பெற்றே பிரயோகியோ, சர்வாயுதத்தையும் கர்த்தாவை சாருமே, ஏமோச
நின்றபடியே ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா இரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணமும் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டிச் சேருவதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்களை நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகிதமுமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். பரமபிதாவே, கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி தீர்ப்பு விலகவில்லை. நீங்கள்
இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடம் உண்மையாய் மனந்திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இறங்கி நம் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அதில் நம்மை விடுதலை ஆக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைத்து நம்மை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஜெபம் செய்வோம். வாழ்வின் கடவுளே, உம்முடைய விருப்பத்திற்கு தன்னை தாழ்மையுடன் ஒப்பு கொடுத்த முன்மாதிரியான எங்கள் ஆண்டவரும் முதுமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இளையோர் தங்கள் தாழ்ந்துகளையும் ஞானத்தையும் ஆற்றலையும் உமது மக்களின் சேவைக்காக பயன்படுத்தவும், அதுவே உமக்கு செய்யும் வழிபாடு என்று அவர்கள் புரிந்து கொள்ளவும் உதவி அருளோம். எங்கள் இளையோர் கிறிஸ்துவை மையமாக கொண்ட நீதி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஆற்றல் தர வேண்டுமென்று வாலிபராய் வாழ்ந்து காட்டிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இந்த நாளுக்குரிய வேத படத்தை வாசிக்க நாம் கவனமாய் கேட்போமாக. வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடகம் தானியேல் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 17 திருவசனங்கள். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகத்நேசார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறைமைகளிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்தில் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாசையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவில் அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அவர்களுக்கு யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீஷாவேல், அசேரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தேசத்தார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மீசேலுக்கு மேஷாக் என்றும், அசேரியாவுக்கு ஆபேத்நேகா என்றும் மறுபெயரிட்டான். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீடுபடுத்தாலாகாது என்று
தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடு ஒத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடிப்போனவைகளாக காண வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிரசேதம் பண்ணுவாரே என்றான். அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மேல்சார் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பும் முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜபோஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். அவன் இந்த காரியத்தில் அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாளாகவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின் ராஜா போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை காட்டிலும் அவர்கள் முகம் களை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. ஆகையால் மேல்சார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சை ரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். பாட முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாகும். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 1-7. அப்போஸ்தலர் 6:1. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கனார்கள் தங்கள் உதவிகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷரை கூட்டி வரவழைத்து, நாங்கள் தேவவசனத்தை போதியாமலும் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்க 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்கள் ஜெபம் பண்ணுவதிலும் தேவவசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவின் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோனையும் நிக்காலோரையும் தீமோனையும் பர்மனோவையும் யூத மார்க்கத்தான் என்ற அந்தியோகிய பட்டணத்தாகிய நிக்கோலவையும் தெரிந்து கொண்டு அவர்கள் அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவஸ்தலம் விருத்தி அடைந்து சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்கள் அனைவரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனும் மகிமையோடு ஆகும். நாம் யாவரும் எழுந்தின்று கர்த்தருக்கு மகிமை உண்டாக கிறிஸ்தவ பாமாலையிலே 384ஆம் பாமாலை பாடுவோம். 384 யுத்தம் செய்வோம் வாரும் கிறிஸ்தவ வீரர் என்ற பாடலை பாடுவோம். அதைத் தொடர்ந்து நற்செய்தி பகுதி வாசிக்க கேட்போம். Jesus
இந்த நாளில் வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 42 வரை. யோவான் 1:35. மறுநாளிலே யோவானும் அவருடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர், வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாய் இருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். வாசிக்க வேண்டியது பேதுரு வாசிக்கும் உள்ளது. தேவனே நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபையார் அமர்வோம். சிறு பிள்ளைகள் மகிழ்விக்கும் மன்னம். The king answered, I know with certainty that you are trying to gain time, because you see that the word from me is sure. Daniel 2:8. அதற்கு ராஜா பிரதேதமாக, என்னிடத்தில் தீர்மானம் பிறந்தபடியினாலே நீங்கள் காலதாமதம் பார்க்க பண்ண வழியில் என்று எனக்கு நிச்சயமாக தெரிய வருகிறது. தானியேல் 2:8. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, என்னிடத்தில் தீர்மானம் பிறந்திருக்கிறபடியால் நீங்கள் காலதாமதம் பண்ண பார்க்கிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது. தானியேல் 2:8. The king answered, I know with certainty that you are trying to gain time, because you see that the word from me is sure. Daniel 2:8. அதற்கு ராஜா பிரயோதனமாக, என்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறந்தபடியினாலே நீங்கள் காலதாமதம் பண்ண பார்க்கிறீர்களோ என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது. தானியேல் 2:8. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து
தீர்மானம் பிறந்தபடினாலே நீங்கள் காலதாமதம் பண்ண பார்க்கிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது. தானியேல் 2:8. மகிழ்வுக்கும் அண்ணன் தலைப்பு கிறிஸ்துவுடன் இளையோர் செய்தியில் இளையோர் ஞாயிறு அதற்கு ராஜா பெரியுற்றமாக என்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறந்தபடினாலே நீங்கள் எனக்கு கால தாமதம் பண்ண பார்க்கிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது. தானியேல் 2:8. பிரைஸ் தி லார்ட். மகிழ்வுக்கும் அண்ணா தலைப்பு இளையோர் கிறிஸ்துவுடன் இளையோர் செயலில் இளையோர் ஞாயிறு அதற்கு ராஜா பிரதியுத்தரமாலே தீர்மானம் என்னிடத்திலிருந்து தீர்மானம் பண்ண பார்க்கிறீர்கள் என்று காலதாமதம் பண்ண பார்க்கிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது. தானியேல் 2:8. பிரைஸ் லார்ட். மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு கிறிஸ்துவுடன் இளையோர் செயலில் இளையோர் ஞாயிறு அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக என்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறந்தபடியினாலே நீங்கள் காலதாமதம் பண்ணுகிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது. தானியேல் 2:8. தேங்க்யூ. க்ளோரி டு காட். அவருக்கு ராஜா பிரதியுத்தரமாக உன்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறந்த நாளே நீங்கள் கால தாமதம் பண்ண பார்க்கிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது. தானியேல் 2:8. கிறிஸ்துவுடன் இளையோர் செயலில் இளையோர் ஞாயிறு அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக என்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறந்தபடியினாலே நீங்கள் காலதாமதம் பண்ண பார்க்கிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது. தானியேல் 2:8. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக என்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறந்தபடியினாலே நீங்கள் காலதாமதம் பண்ண பார்க்கிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது. தானியேல் 2:8. கிறிஸ்துவுடனே இளையோர் செயலில் இளையோர் ஞாயிறு அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக என்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறந்தபடியினாலே நீங்கள் காலதாமதம் பண்ண பார்க்கிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது. தானியேல் 2:8. Youth with Christ in Action, Youth Sunday. And the king answered, I know with certainty that you are trying to gain time because you see that the word from me is sure. Daniel 2:8. The king answered, I know with certainty that you are trying to gain time because you see that the word from me is sure. Daniel 2:8. The king answered, I know with certainty that you are trying to gain time because you see that the word from me is sure. Daniel 2:8. அதற்கு ராஜா பெருசுமாக தீர்மானம் பிறந்தபடினாலே என்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறந்தபடினாலே நீங்கள் காலதாமதம் பண்ண பார்க்கிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது. தானியேல் 2:8. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக நீங்கள் என்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறந்தபடியினாலே காலதாமதம் பண்ண பார்க்கிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது. தானியேல் 2:8.
The king answered, I know with a certainty that you are trying to gain time, because my words from me is sure. Daniel 2:8. The king answered that I know that with certainty that you are trying to gain time, because you see that the word from me is sure. Daniel 2:8. Youth with Christ in action. The king answered, I know with Christ's certainty that you are trying to gain time, because you see that the word from me is sure. Daniel chapter 2 verse 8. Youth with Christ in action. The king answered, I know with certainty that you are trying to gain time, because you see that the word from me is sure. Daniel chapter 2 verse 8. அதற்கு ராஜா பிரணீத்தமாக என்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறந்தபடியினாலே நீங்கள் காலதாமம் என்பது பார்க்கிறேன் என்று நிச்சயமாக எனக்கு தெரிகிறது. தானியேல் 2:8. பிரைஸ் லட்வால் மயில்விக்கும் அண்ணா கிறிஸ்துவுடன் இளையோர் செயலில் இளையோர் ஞாயிறு. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக என்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறந்தபடியினாலே நீங்கள் காலதாமதம் பண்ணப்பட்டீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது. தானியேல் 2:8. ஆமென். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக என்னிடத்திலிருந்து தீர்மானம் பண்ண பார்க்கிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது. தானியேல் 2:8. Youth with Christ in action. Youth Sunday. The king answered, I know with certainty that you are trying to gain time, because you see that the word from me is sure. Daniel 2:8. Youth with Christ in action. Youth Sunday. The king answered, I know with certainty that you are trying to gain time, because you see that the word from me is sure. Daniel 2:8. The king answered, I know with certainty that you are trying to gain time, because you see that the word from me is sure. Daniel 2:8. The king answered, I know with certainty that you are trying to gain time, because you see that the word from me. Daniel 2:8. The king answered, I know with certainty you are trying to gain time, because you see that the word me is sure. Daniel 2:8. The king answered, I know with certainty that you are trying to gain time, because you see that your words from his sure. Daniel 2:8. The king answered, I know that you are trying to gain time, because it's the time to show. Daniel 2:8. அதற்கு ராஜா பிரதித்திரமாக என்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறந்தபடினாலே நீங்கள் காலதாமதம் பண்ண பார்க்கிறேன் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது. தானியேல் 2:8. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக என்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறந்தபடியினாலே நீங்கள் காலதாமதம் பண்ண பார்க்கிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது. தானியேல் 2:8. The king answered that you are trying to gain some time. And the king answered that you are trying to gain some time.
because you see that the word from me is for sure. Daniel 2:8. The king answered, I know with certainty that you are trying to gain time, because you see that the word from me is sure. Daniel 2:8. The king answered, I know with certainty that you are trying to gain time, because you see that the word from me is sure. Daniel 2:8. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறந்தபடியினாலே நீங்கள் காலதாமதம் பண்ண பார்க்கிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது. தானியேல் 2:8. நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறந்தபடியினாலே நீங்கள் காலதாமதம் பண்ண பார்க்கிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது. தானியேல் 2:8. கர்த்தருடைய வார்த்தை கேட்க நம்மை ஆயத்தப்படுத்தினவர்களாய் நாம் யாவரும் சேர்ந்து ஜெப பாடலை பாடுவோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை கிருபையாய் கொடுத்திருக்கிற இந்த நேரத்துக்காக நன்றியோடு நாங்கள் மெத்துதிக்கிற பஸ்தோத்திருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய வேதத்துள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தாவே நீர் எங்களை கிருபையாய் ஜெபிக்கிறப்பா. அடியனை மறைத்து ஆவியானவர் தாமே இடைவிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோமப்பா. அன்றைக்கு சீசர்களை அனுப்புகின்ற பொழுது பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்கள் மூலமாய் பேசுவார் என்று சொல்லி அனுப்பின தேவன் தாமே. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை அடியுடைய வாயிலை வைத்து அது கேட்கக்கூடிய செவியாய் எங்கள் ஒவ்வொருவருடைய செய்யும் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் வழிநடத்தும். எல்லா துதி கனமையும் உமக்கு அடிக்கின்றோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனிடம் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாள் பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வருகிற 19வது ஞாயிறு.
இந்த நாளுக்கு நமக்கு திருச்சபை கொடுத்திருக்கின்றது இளையோர் ஞாயிறு. அதற்கு மையப்பொருளாக கிறிஸ்துவுடன் இளையோர் செயலில், கிறிஸ்துவுடன் இளையோர் செயலில் என்ற தலைப்பை கொடுத்து நாம் சிந்திக்கும்படியாய் அழைத்திருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, மனித வாழ்விலே ஒவ்வொரு பருவமும் தனித்துவமானது. குழந்தை பருவம் முதல் முதுமை பருவம் வரை பல்வேறு விதமான வளர்ச்சி பரிமாணங்களை கொண்டு செயல்படுகின்றது. ஒவ்வொரு பருவமும் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான ஒன்றாய் இருக்கின்றது. ஆனாலும் இந்த இளமை பருவம் என்பது மிக முக்கியமாய் இருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ளும்படியாய் திருச்சபை நம்மை அழைத்திருக்கின்றது. நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று, இளமை பருவம் என்பது சங்கீதக்காரன் 127 சங்கீதம் 5 சொல்கிறான், வாழ வயதின் குமாரர் இளையோர் பலவான் கையில் உள்ள அம்புக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவர்கள் அன்புதான், ஆனால் அந்த அன்பை எய்கின்றவர் யார்? நீங்களும் நானும் என்பதை இந்த நாளிலே திருச்சபை நம்மை சிந்திக்கும்படியாய் அழைத்திருக்கின்றது. பலவான் அந்த அம்புகளை எவ்விதமாய் பயன்படுத்துகின்றானோ அப்படியே இளையோர்களின் வாழ்வும் அமைகின்றது என்பதை நாம் யாரும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. நம்முடைய தென்னிந்திய திருச்சபை, அதுவும் மதுரை முகவை திருமண்டலத்திலே மகாங்கடம் பேராயருடைய வழிகாட்டுதலோடு இந்த ஜூனியர் மினிஸ்ட்ரியின் டைரக்டராய் ரெவரண்ட் டாக்டர் கிதியோன் அவர்கள் இருக்கின்றார்கள். அவரோடு கூட இணைந்து கவுன்சிலர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஒவ்வொரு மாதமும் ஜாய்ஃபுல் ஈவினிங், மகிழ்ச்சி தரும் மாலை கூடுகை என்று சொல்லி 2 மணி நேரம் ஒவ்வொரு மாதமும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் பல்வேறு இடங்களிலே. ஏனென்றால் அதனுடைய முக்கிய நோக்கம் என்ன? இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையை மிஷனரி சீடர்களாக வழிநடத்த ஊக்குவிப்பதே இதன் முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. இதனால் மிஷனரி பணி என்பது நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டவரை குறித்து நாம் ஒவ்வொருவரும் சொல்ல அழைக்கப்படுகின்றோம். அதிலும் இளையோரை என்றால் நாம் சொல்லுவோம், இப்போ இருக்க இளைஞர் தான் பின்னால் நாட்டின் தலைவர். அதே தான் இன்றைக்கு திருச்சபையிலே இன்றைக்கு இருக்க இளைஞர் தான் நாளைக்கு இந்த திருச்சபையின் கட்டி காக்க வேண்டிய தூண்களாய் இருக்க வேண்டியவர்கள். அப்படின்றால் நீங்கள் நானும் அவர்களை நாம் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம்? அவர்கள் ஒரு மிஷனரிகளாக, ஆண்டவரை குறித்து சொல்லுகின்றவர்களாக, ஆண்டவருக்கு பயந்தவர்களாக அவர்கள் இந்த உலகத்திலே வாழ நம்மை அழைத்திருக்கின்றார்கள். இதனாலே 3 பகுதியை வாசிக்க கேட்டோம். தானியேல் நாம் அடிக்கடி கேட்கின்ற ஒன்று. எனவே இந்த நாளில் சற்று நேர தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி 3ஆம் வேத பாடமாகிய அந்த நற்செய்தி பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 35 முதல் 42 வசனங்களை நாம் இந்த நாளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். அதை 2 தலைப்புகளிலே தியானிப்போம். ஒன்று, இயேசுவுக்காய் இழப்பதற்கு ஆயத்தமாகும் யோவான். இயேசுவுக்காய் இழப்பதற்கு ஆயத்தமாகும் யோவான். 2வது, இயேசுவுக்காய் சேர்ப்பதற்கு ஆயத்தமாகும் அந்திரேயா. இயேசுவுக்காய் சேர்ப்பதற்கு ஆயத்தமாகும் அந்திரேயா. அன்புக்குரியவர்களே, ஒன்று இயேசுவுக்காய் இழப்பதற்கு ஆயத்தமாகும். நான் வாசித்த அந்த 35ஆம் பகுதி வசனம் முதல் 39 பார்ப்போம் என்று சொன்னால், அங்கு பார்க்கின்றோம், மறுநாளிலே யோவான் அவனுடைய சிசுரில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சீசர்களுக்கு அடையாளப்படுத்துகின்ற பொழுது இதோ தேவ ஆட்டுக்குட்டி. என்னால் அதே யோவான் 1:29 பார்ப்போம் என்று சொன்னால், அங்கு பார்க்கின்றோம், மறுநாளிலே யோவான் இயேசு தன்னிடத்தில் வருவதை கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் தேவ ஆட்டுக்குட்டியாய் வந்தது நோக்கம், உலகத்தில் உள்ள சகல மனிதர்களின் பாவங்களையும் நிவர்த்தியாய் வந்திருக்கின்றார் என்பதை அங்கு அடையாளம் காட்டுகின்றார். அன்புக்குரிய திருச்சபை மக்களே,
நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, பரம்பரை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே. ஆண்டவரை எத்தனை பேருக்கு நாம் அடையாளம் காட்டியிருக்கின்றோம். இவர்தான் இயேசு கிறிஸ்து, இவர்தான் சகல பாவங்களையும் நீக்கும்படி, உலகத்தின் பாவங்களையும் நீக்கும்படி இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் சொல்லி நாம் இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு நடந்து போகின்றார். 37 அவசரம் சொல்கிறது, அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீசர் கேட்டு என்ன சொன்னாங்களாம்? இயேசுக்கு. யோவானோடு இருந்த சீசர்கள், யோவான் சொல்கிறார், இவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்ன மாத்திரத்திலே அவர் என்ன செய்கிறார்? இவரை விட்டுட்டு அவர் பின்னால், இயேசுவின் பின்னால் போகின்றார்கள் என்று பார்க்கின்றோம். தனக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த இவர்கள் இனி இயேசுவின் பின்னால் செல்லட்டும், அதுவே என் வாழ்க்கையின் மகிழ்ச்சி. ஏனென்றால் அவர் வந்ததின் நோக்கமே அவருடைய பாதரட்சியின் வாரை நான் அவிழ்க்கிறதுக்கு பாத்திரவான்கள், எனக்கு பின் ஒருவர் வருகின்றார், அவருக்கு வழியை ஆயத்த பண்ணத்தான் நான் வந்தேன் என்று சொல்லி எப்படி கர்ச்சித்தாரோ, வனாந்திரத்திலே கூப்பிட்டாரோ, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவ பின்னால் தன்னுடைய சீசர்கள் போன மாத்திரத்திலே அவருக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, இதே மத்தேயு 4:20-22 வசனங்களே பார்ப்போம் என்று சொன்னால், உடனே அவர்கள் சீசர்களை கூட்ட மாத்திரம், சீசர்கள் தேர்ந்தெடுக்கிறார்ல, சீசர்களை கூப்பிட்ட மாத்திரத்திலே அவர்கள் என்ன சொல்றாங்க? வலையெல்லாம் விட்டு அவர் பின் சென்றார்கள். இனி நான் உங்களை மீன் பிடிக்கிறவர்களாய் அல்ல, மனுஷனை பிடிக்கிறவர்களாய் ஆக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும், எத்தனையோ கோடி மக்கள் இந்திய தேசத்தில் இருந்தாலும் உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளையராக, அவருடைய சீசராக அழைத்திருக்கின்றார். இன்றைக்கு நீங்கள் நானும் சீசத்துவத்தை பெற்றிருக்கின்றோம். யாரும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. நாம் பெற்றிருக்கின்றோம் என்றால், நாம் அன்றைக்கு சீசர்களை அழைத்த மாத்திரத்திலே அவர்கள் எல்லாவற்றையும் விட்டார்கள். அங்கு பார்க்கின்றோம், அவர் பின் சென்றார்கள். 22 சொல்கிறது, உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அன்புக்குரிய தேவ ஜனமே, அன்புக்குரிய தேவ ஜனமே, நாம் எதை விட்டிருக்கிறோம், எதை இழந்திருக்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பின் செல்வதற்காக நாம் எதையும் இழக்கவில்லை என்று சொன்னால், ஒரு போதும் ஆண்டவருக்கு பின் செல்லவே முடியாது. ஒருவேளை ஆலயத்துக்கு வந்து செல்லலாம், ஆலயத்திலே ஆராதனையிலே கடந்து செல்லலாம், ஆனால் ஆண்டவர் பின்னால் நாம் போகவில்லை என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு காட்டுகின்ற வழியிலே அது பாடுள்ள வழியாக இருந்தாலும், வேதனை உள்ள வழியாக இருந்தாலும், எவ்வளவு தொந்தரவுகள், எவ்வளவு இக்கட்டுகள் இருந்தாலும் கூட நாம் அந்த வழியிலே ஆண்டவரோடு கூட பயணிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்துவிடக்கூடாது. யோவாஸ்தானகன் இயேசு வந்த பிறகு அவரை அன்றி வேறு எண்ணம் அவனிலே காணப்படவில்லை. என்றைக்கு இயேசுவை பார்த்தாரோ, அங்கு பார்த்த மாத்திரத்திலே அதற்கு அப்புறம் அவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள் ஒன்றும் அவர் அல்ல, அவர்தான் என்று சொல்லி அவர் இருந்தார் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அதனால தான் அவர் சொல்கின்றார் யோவான் 3:30, அவர் பெருகவும் நான் சிறுகவும். அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? இந்த வார்த்தையை ஆண்டவருக்கு பின்னால் நாம் ஒரு ஜனக்கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி அழைத்து செல்கின்ற மக்களாக இருக்கின்றோமா? ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை இந்த நாளிலே சிந்தித்து பார்க்கும். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் சொல்லுகின்றார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, அன்புக்குரிய திருச்சபை மக்களே, நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொன்றையும் அறிந்திருக்கின்றார். அங்கு பார்க்கின்ற பொழுது என்ன செய்கின்றார்? இழந்து அது மட்டும் 38 வசனத்தில் அவர்கள் பின் செல்கிறதை கண்டு என்ன தேடுகிறேன் என்று அதற்கு கேட்டார். அவர், ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறேன் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே. பாருங்க, பின்னால் இயேசுன்னு சொன்ன மாத்திரத்திலே போதகரே. அதோட விட்டாங்களா? அடுத்த வசனம், அவரோடு கூட அன்றைக்கு போய் தங்குகின்றார்கள். இதுதான் ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இதே இயேசு 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 என்று சொல்லி சொல்ல அல்ல, அவரோடு கூட தங்கி இருக்கின்ற அனுபவம் வேண்டும். அவர் நம்முடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் அவர் வாசம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்திலே வந்தாரோ அந்த இதை நிறைவேற்றுகின்றவராய் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு வாசித்த முதலாம் வேத பாடம் தானியேலை பார்க்கின்றோம். 1ஆம் அதிகாரம் 1 முதல் 12 பார்க்கின்ற போது, அங்கு சிறு வயதில் பகைவரால் சிறைப்பிடிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டவர்கள் தான் அந்த 4 வாலிபர்கள். இஸ்ரவேலில் என்ன நேர்ந்தாலும் உயிர் உள்ளவரை கர்த்தரை பின்பற்றுவோம் என்று சொல்லி உறுதி கொண்டார்கள் என்று பார்க்கின்றோம். ஒரு அடிமைகள் தான், அடிமையாய் வேறு தேசத்திற்கு கூட்டிச் செல்லப்படுகின்றார்கள். ஆனால் ஆண்டவருக்காக என்ன நேர்ந்தாலும் இருப்போம் என்று சொல்லி பார்க்கின்றோம். அந்நிய அளித்த விலை உயர்ந்த
ஆகாரமாக இருந்தாலும் அதை தன்னை தீட்டப்படுத்தக்கூடாது, அது ராஜ பானமாக இருந்தாலும் அதை தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று சொல்லி அவர்கள் இருந்தார் என்று பார்க்கின்றோம். அவர்கள் வெறும் மரக்கறிகளை சாப்பிட்டு அவர்கள் வாழ்ந்தார் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நீங்கள் நானும் எப்படி இருக்கின்றோம்? நல்லா வாழ்ந்து சுயித்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோமா? அல்லது அவர்கள் தீர்மானம் பண்ணினார்களே, ஆண்டவருக்காக இந்த எதையும் நாங்கள் விட்டுவிட மாட்டோம், இதை நாங்கள் உட்கொள்ள மாட்டோம், எங்களுக்கு மரக்கறி போதும் என்று சொல்லி இருந்ததை பார்க்கின்றோம். ஆனால் பார்க்கின்றோம் கடைசியாக 10 நாட்களுக்கு பிற்பாடு அவர்கள் எல்லாரை பார்க்கிறோம். அவர்கள் எப்படி இருந்தார்களாம்? எப்படி இருந்தாங்களாம்? களை உள்ளதையும் சரீர புஷ்டி உள்ளவரால் தான். என்ன பாருங்க, ஒரு அரசன் கட்டிட போகிறான் ராஜ போஜனத்தை பண்ண சொல்லி, ஆனால் வேண்டாம். இன்றைக்கு நீங்கள் நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறான்னு சொன்னால், அன்றைக்கி அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இருந்த நிமித்தமாக அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளாக இருந்தது. அவர்கள் அது மட்டுமல்ல, அன்று தினமும் ஊக்கமாய் ஜெபித்த ஜெப வீரர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, எல்லா வாலிபரோடும் சேர்ந்து ஜெபித்திருக்கிறார்கள். ஜெபிக்க கூடாது என்று சொல்லி அரச கட்டளை இருந்தாலும் கூட அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். இன்றைக்கு நாமும் வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில் அநேக மாநிலங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்றது. ஆனால் நீங்கள் நானும் வாழ்கின்ற இந்த மாநிலம் ஆண்டவருக்குள்ளாக நாம் நன்றி செலுத்த வேண்டிய மாநிலமாக இருக்கின்றது. நாம் ஜெபிக்கவும், நாம் துதிக்கவும், வீட்டிலே ஆராதிக்கவும் இதுவரைக்கும் எந்த தடையும் இல்லை. ஆனால் அன்றைக்கு தடை இருந்தது. ஆனால் தடைகளை தகர்த்து போட்டு அவர்கள் ஜெபித்தார்கள் என்று பார்க்கின்றோம். அவர்கள் அரச கட்டளையை மீறினார்கள். அதற்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 14 பார்ப்போம் என்று சொன்னால், 14 பார்க்கின்ற பொழுது தானியேல் நீதிமானாயிருந்தான். வேதம் சொல்கிறது நீதிமானாயிருந்தால். அதே எசேக்கியேல் 28:3 பார்க்கின்ற போது ஞானியாயிருந்தான். அது மட்டுமல்ல, எபிரேயரில் பார்க்கின்ற போது 11:33 சிங்கத்தின் வாயை தனது விசுவாசத்தால் அடைத்தான். நமக்கு தெரியல, சிங்க கெபியில போட்ட பொழுது கூட ஒன்றும் செய்யலை. அவருடைய விசுவாசம், ஆண்டவர் மீது அவன் வைத்து கொண்டிருந்த விசுவாசம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒருவேளை சிங்க கெபியில விழுந்து விட்டோமோ, இனி நம்மால் எழுந்திருக்க முடியாதோ என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட நம்முடைய விசுவாசத்தை காண்கின்ற கர்த்தர் தானியேலை எப்படி காப்பாற்றினாரோ அதே கர்த்தர் தான் இன்றைக்கும் ஜீவிக்கின்ற கர்த்தராய் இருக்கின்றார். நீங்கள் நானும் அதற்கு செய்ய வேண்டிய காரியம் நீதிமான்களாய் இருக்க வேண்டும். நீதிமான் சொல்லுவது நீதிதான் நம்முடைய வாழ்க்கையின் பிரதானமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். தானியேலில் பார்க்கின்ற பொழுது 9:23 பார்க்கின்ற பொழுது தானியேல் பிரியமானவன், தரிசனத்தை அறிந்து கொள்கின்ற அந்த மனப்பக்குவம் இருந்தது. அப்படின்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருந்தாலும், நாம் எப்படி வாழ்ந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகின்றவராக இருக்கின்றார். பார்க்கின்ற பொழுது அவர் எல்லாவற்றையும் இழந்தார்கள். ராஜ போசனத்தை இழந்தார்கள். இன்றைக்கு யோவான் தன்னுடைய சீசர்களை இழந்தார். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நீங்கள் நானும் எதை இழக்க தயாராக இருக்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கையிலே எனக்கு பின்னால் ஒரு கூட்டம், எனக்கு பின்னால் வர வேண்டும் என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அல்லது ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் நாம் துறந்து அவர்தான், அவருக்கு பின்னால் நான் செல்வேன் என்று சொல்லி நாம் நடக்க இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கவும். அது மட்டுமல்ல, தானியேலுடைய விசுவாசத்தின் மூலமாய் அவன் எந்த சூழ்நிலையும் அவனுடைய சரீரம் புஷ்டி உள்ளதாக இருந்தது. நீங்கள் நானும் ஆவியிலே அனலுள்ளவர்களாக இருக்க, ஆவியானவர் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக கிரியை செய்கின்ற பொழுது நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை. அதுக்கு நீங்கள் நானும் செய்ய வேண்டியது, ஆவியானவரே எனக்குள் வாரும், ஆவியானவரே என்னை ஆட்கொள்ளும், நீர் எனக்குள்ளாக இருந்து என்னை வழிநடத்தும். நான் ஒன்றுமற்றவன், நான் வெறுமையான மண் ஆண்டவரே, வெறுமையான பாத்திரம், என்னை வளைந்திருக்கிறீர், என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய திருச்சமூகத்தில் அர்ப்பணிக்கின்ற போது ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெறுவோம் என்று சொன்னால், எந்த தானியேலுடைய வாழ்க்கையிலே களையும் சரீர புஷ்டியும் இருந்ததோ அதே போன்று கூட நீங்கள் நானும் ஜீவனுள்ள நான் மட்டுமாக அப்படியாக ஓட கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்ய உள்ளவராக இருக்கின்றார். இரண்டாவதாக, இயேசுவுக்காய் சேர்ப்பதற்கு ஆயத்தமாகும் அந்திரேயா. அதே 40 முதல் 42 வசனங்களை பார்க்கின்ற போது அங்கு பார்க்கின்றோம், யோவான் சொன்னதை கேட்டு அவன் பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். ஆம் அன்புக்குரியவர்களே, அங்கு காமிச்ச மாத்திரத்திலே
இவர்தான் நான் மேசியாவை கண்டேன் என்று சொல்லி அந்திரேயாவிடத்தில் சகோதரத்தில் சொன்ன பொழுது அங்கே என்ன நடைபெற்றது? அவன் முதலாவது தன் சகோதரன் சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். ஆம் அன்புக்குரியவர்களே, மேசியாவை கண்டு அந்திரியாவினால் சும்மா இருக்க முடியவில்லை. அங்கு கண்ட மாத்திரத்திலே ஒரு மேசியாவை மற்றவர்களுக்கு அறிமுக செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சகோதரனை அழைத்து செல்கிறார் என்று பார்க்கின்றோம். அவரை சொன்ன மாத்திரத்திலே அவர் பேதுரு என்று பெயரிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, மத்தேயு 16:18 பார்ப்போம் என்றால், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பேதுருவுக்கு ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற வார்த்தை. இன்றைக்கு நீங்கள் நானும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்து நம்மில் வெளிப்படுகின்றவர்களாக இருக்கின்றார்களா? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? கிறிஸ்து எனக்குள்ளாக இருந்து பார்க்கின்றவர்கள் என் மூலமாய், என்னுடைய நடக்கையின் மூலமாய், என்னுடைய பேச்சின் மூலமாய், என்னுடைய செயலின் மூலமாய் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அன்றைக்கு பார்க்கின்றோம், பேதுரு என்று சொன்ன மாத்திரத்திலே அங்கு என்ன நடைபெற்றது? நீ பேதுருவாய் இருக்கிறாய். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஆவியானவர், நீ கிறிஸ்தவனாய் இருக்கிறாய், கிறிஸ்தவனாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய், என்னுடைய நாமத்தை நீ தரித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அன்றைக்கு சொன்ன மாத்திரத்திலே இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. ஆம், ஆண்டவர் இந்த நாளிலே அவருக்கென்று நீங்கள் நானும் எழும்பி பிரகாசிக்க முடியாய் ஆண்டவர் வளர்த்திருக்கின்றார். அதனால பேதுருவை சொல்லுகின்ற போது என்ன சொல்லுவாங்க? நம்முடைய திருச்சபையின் முதலாம் போப், அவர் தான் முதலாம் போதரு. அவர் எருசலேம் சென்றவர்களுக்கு தெரியும், அவருடைய சிலை இருக்கும், அவருடைய கரத்தில் என்ன இருக்கும்? திறவுகோல் இருக்கும், திறவுகோல் இருக்கும். எத்தனை பேர் பார்த்தீங்களா? அதுதான் இன்றைக்கு நம்மிடத்திலும் ஆண்டவர் திறவுகோலை கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் நானும் தகுதியற்றவர்களாக இருக்கின்றோம். அன்றைக்கு பேதுரு என்று சொன்ன மாத்திலே, இந்த பேதுரு மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி அந்த ஆண்டவர் சொன்னாரே. இன்றைக்கு நம் மீது, நம்முடைய காரியங்களின் மீது ஆண்டவர் என்ன நோக்க வைத்திருக்கிறார் அன்று பார்க்கின்ற பொழுது, அந்திரேயா தன்னுடைய சகோதரனை மட்டுமல்ல 3 இடங்களிலே அந்திரேயா மற்றவர்களுக்கு இயேசுவை இடத்திலே சேர்ப்பதை பார்க்கின்றோம். ஒன்று நாம் வாசித்தோம், யோவான் 1:42 பேதுருவை அழைத்து கொண்டு வருகிறார். இரண்டாவது யோவான் 6:8 முதல் 10 வசனங்களில் பார்க்கின்ற பொழுது அங்கே இயேசுவிடத்திலே என்ன நடைபெறுகின்றது? ஒரு பையன் இங்கே இருக்கின்றான், அவனிடத்திலே 5 கோதுமை அம்சம் 2 மீனும் உண்டு. சொன்னது யார்? இயேசுவிடத்திலே அந்திரேயா தான். சிறு பையன், போடா சொல்ல, உன்னிட்ட என்ன இருக்க கொடு, ஆண்டவரிடத்தில் சொல்கிறேன். போய் சொன்ன மாத்திரத்திலே அதை ஆண்டவர் ஸ்தோத்தரித்து கொடுத்த மாத்திரத்திலே பந்தி இருந்தவர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். 12 கூடை மீதி இருந்தது. நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான் ஆசீர்வதிக்க கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் அதற்காக தான் அவருடைய பிள்ளையாக அழைத்திருக்கின்றார். ஆனால் நாம் கொடுக்கின்ற பொழுதுதான் நாம் பெற்றுக்கொள்கின்ற முடியும். அங்கு நிறைவான ஆசீர்வாதம், அங்கு நிறைவான ஆசீர்வாதம் கொஞ்சம் நஞ்சமல்ல, மீதி துணிக்கைகளை பொறுக்க கொள்ளத்தக்கதான ஆசீர்வாதம், அதை கொடுக்கத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். நம்முடைய இளைஞர்களை ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்த்துகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், நமக்கு சபைக்கு ஆசீர்வாதம், இந்த சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அப்படினால் இளைஞர்களை நாம் எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறோம், அவருடைய செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது அங்கே பார்க்கின்றோம், யோவான் 12:22 பார்க்கின்ற பொழுது அந்திரேயா என்ன செய்கின்றாங்க? அங்கே பண்டிகைக்கு வருகின்றார்கள், அநேக கிரேக்கர்கள் வருகின்றார்கள். வந்த மாத்திரத்திலே அவர்கள் என்ன சொல்கிறார்? பிலிப்பிடத்தில் போய் நாங்கள் இயேசுவை காண வேண்டும், இயேசுவை காண வேண்டும். உடனே பிலிப்பு என்ன செய்கின்றார்? அதை அந்திரேயாவுக்கு சொல்கின்றார். உடனே அந்திரேயாவும் பிலிப்பும் தான் போய் சொல்கிறாங்க ஆண்டவரிடத்திலே. இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், மனுஷகுமாரன் மகிமை அடையும் வேலை வந்து விட்டது. என்றைக்கு நீங்கள் நானும் சொல்லுகின்றோமோ ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே, அன்றைக்கு பிலிப்பு சொன்ன மாத்திரத்திலே அந்த கிரேக்க ஜனங்கள் பண்டிகைக்கு வந்திருந்த மக்களை எல்லாம் அழைத்து ஆண்டவரிடத்திலே கொண்டு சேர்த்த பொழுது ஆண்டவர் மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது என்று சொல்லி பார்க்கின்றோம்.
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கின்ற ஒரு காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். என்னால் அந்திரேயா ஒரு மிஷினரி பணி இருதயத்தோடு கூட அங்கு இருந்தார் என்று பார்க்கின்றோம். அவருடைய இருதயம் ஆண்டவரை குறித்து சொல்ல வேண்டும். கேட்ட வார்த்தையை, பிலிப்பு சொன்ன வார்த்தையை ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும். சிறு பையன் இடத்தில் இருந்ததை ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இருந்தாலும் சொன்னால், இன்றைக்கு நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரிடத்தில் எதெல்லாம் சொல்கிறோம்? நம்முடைய ஜெபமே இன்னைக்கு மாறி போச்சு. அன்றைக்கு இருந்த மிஷினரிகள் வந்து ஜெபித்த ஜெபம் இன்றைக்கு நம்முடைய ஜெபமா இல்லை. அவர்கள் வயல் தேசத்திலிருந்து பாச தெரியாதவர்களாய் வந்து குக்கிராமங்களை இருந்து அவர்களோடு கூட அவர்களாக இருந்து எவ்வளோ கொள்ளை நோய்களே அவர்களை பாதிக்கப்பட்டு இறந்தவர்கள் எல்லாத்தையும் பட்டியலிட்டு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் இள வயதில் இறந்தவங்க தான். இளம் வயதிலேயே இறந்தது எல்லாம் இங்கே உள்ள சீதோஷனை அவர்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அவருடைய எல்லாவற்றையும் அவர்கள் ஆண்டவருடைய அன்பை ருசித்து இன்னைக்கு பாருங்கள் எங்கெல்லாம் பிறந்திருக்கு. பட்டி தொட்டியெல்லாம் இன்னைக்கு மிஷினரி ஸ்தலம். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரை அறிந்து கொண்டு ஆண்டவருக்கு பின்னால் வந்திருக்கிறார் சொன்னால், நீங்கள் நானும் எத்தனை பேருக்கு நாம் ஆண்டவருக்கு குறித்து மிஷினரிகளாய் அன்னைக்கு அந்திரேயா செய்த காரியத்தை இன்றைக்கு நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். கர்த்தாவே, நீர் இந்த நாளிலே கொடுக்கின்ற இந்த திருவிருந்தின் மூலமாய், நீர் இந்த பரிசுத்தமுள்ள இரத்தத்தின் மூலமாய் என்னை கழுவி சுத்திகரியும். நான் அதை உட்கொள்கின்ற பொழுது எனக்குள்ளாக ஆவியின் அபிஷேகத்தை தாரும். ஆண்டவரே, நானும் உமக்காக எல்லாவற்றையும் திறந்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார்ல, அப்போஸ்தலன் எல்லாம் எனக்கு குப்பை, ஒன்றுமல்ல, எல்லா குப்பை. இவ்வளோ பெரிய மனிதன், ஆனால் எல்லாவற்றையும் விட்டு சவுலா இருந்த பொழுது அவனுடைய வாழ்க்கையை பார்க்கின்றோமே, தெரிந்திருந்தது தானே. ஆனால் ஆண்டவர் சந்தித்த மாத்திரே, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், ஆண்டவரே நான் என்ன செய்ய, நீ யார் என்று கேட்ட மாத்திரே நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து தானே. அன்புக்குரிய திருச்சபை மக்களே, உங்களையும் என்னையும் துன்பப்படுத்துகிறவர்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் நானும் கவலைப்பட்டு இந்த உலகத்திலே வாழ அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. பேசுகிறவர்கள் பேசட்டும், இயேசுவர்கள் இயேசட்டும், நம்மை குறித்து சொல்லுகின்றவர்கள் சொல்லட்டும். ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் நானும் நீதி உள்ளவர்களாய் நடந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அன்றைக்கு ஆண்டவர் சொல்கின்றார், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் என்று சொன்னாரே, அதே ஆண்டவர் தான் இன்றைக்கும் ஜீவிக்கின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். இன்றைக்கும் திருவிருந்தின் மூலமாய் அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்கின்ற மூலமாய் நமக்குள்ளாக வாசம் செய்ய இருக்கின்றார். அப்படினால் நீங்கள் நானும் எதை குறித்தும் கவனமாதபடி அந்த வாழ்க்கையை பார்க்கிறோம். பவுலாய் மாறினவுடன் எல்லாம் குப்பை. நான் ஆண்டவரை குறித்து பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ சொல்ல முடியுமா? ஐயோ 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 ஐயோன்னு கத்துறாங்க. தெரியும் எங்க கத்துறாங்க? ஒருத்தர் இறந்துட்டான கத்துறாங்க. அப்படினால் ஒரு ஆத்மா அழிந்து போனால், திருச்சபையில் இருக்கின்ற ஆத்மாக்கள் அழிந்து போவதை எந்த ஒரு விசுவாசியும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கின்றது. அப்படினால் ஆத்மாவை குறித்த பாரம் இருக்கும் என்று சொன்னால் ஐயோ என்று சொல்லி அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தை நம்முடைய காதிலே ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் என்ன பண்றோம்? சேர்ப்பதற்கு எனக்கு ஆள் அல்ல, ஆண்டவருக்கென்று சேர்க்க வேண்டும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படத்தக்கதாய் நான் என்னுடைய பணி இருக்க வேண்டும், என்னுடைய காரியம் இருக்க வேண்டும். இன்னைக்கு நான் மகிமைப்பட அல்ல, எனக்கு இம்மட்டுமாக ஜீவனை கொடுத்து இந்த நாளிலும் எத்தனை மரணங்கள் அது கடந்த நாட்களில் பார்க்கின்ற பொழுது அடுத்தடுத்து எங்கே போகிறதுனே தெரியல. ஒரு மரணம் முடிந்து அடக்கம் பண்ணி வந்து வீட்டில் படுத்து தூங்கி எந்திரிச்சு சாயங்காலம் பார்த்தா அடுத்த மரண செய்தி, அடுத்து போயிட்டு வந்தால் அடுத்த மரண செய்தி. இன்னைக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு நாம் இருப்போமா என்பது அல்ல. நான் திருப்பி அதை அடிக்கடி நான் சொல்கின்றது. இன்றைக்கு ஆண்டவருடைய வருகை அல்லது இப்பொழுது இருக்கும் என்று சொன்னால் நாம் எங்கே இருக்கின்றோம்? நாம் எதை இழந்து ஆண்டவருக்காக அன்றைக்கு யோவான் தன்னுடைய சீசர்கள் எல்லாவற்றையும் இழந்து ஆண்டவர் பின் செல்லு, அவர் பெருகவும் நான் சிறுகவும் என்று சொன்னாரே, அந்த சிந்தனை நமக்குள்ளாக இருக்கின்றதா? அல்லது அந்திரேயா தன்னுடைய சகோதரனை அழைத்து சென்றாரே, இன்றைக்கு நாம் எத்தனை பேரை அழைத்து வந்திருக்கின்றோம்? இவர்தான் இயேசு என்று சொல்லி காட்ட நாம் முற்பட்டிருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். என்னால் அந்திரேயா மிஷினரி இருதயமுடையவனாய் அங்கே இருக்கின்றார். இயேசுவிடத்திலே கண்ட ஆண்டவரிடத்திலே போகின்ற பொழுது ஆண்டவர் பூரிப்படைகின்றார், அவர் மகிமை அடைகின்றார். ஆண்டவரிடத்திலே ஆளுகளை கூட்கின்ற பொழுது அவர் அதற்காகத்தானே சிலுவையிலே மரித்தார். ஒருத்தரும் கெட்டழிந்து போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் சொல்லி தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தினாரே, அதைத்தானே இன்னைக்கு நம்ம உட்கொள்ள இருக்கின்றோம்.
அவர் வரும் வரைக்கும் இதை நினைவு கூறுன்னு சொல்லியிருக்கிறாரு. நினைவு கூறுவது என்பது என்ன? நம்முடைய முன்னோர்கள் இறந்து விட்டால் நாம் நினைவு கூறுகின்றோமே, அவர்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள். எங்கள் அப்பா உடைய நினைவு நாள் இருக்குன்னு சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறோம்? அவர் நம்மளை இப்படியெல்லாம் வாழ்த்தாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் திரும்ப வருமளவும் நினைவுன்னு சொல்லி ராபோஜனத்தை ஏற்படுத்தியிருக்கின்றாரே, திருவிருந்திலே பங்கு கொள்கிறோமே. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? யோவான் அந்திரேயுடைய செயல்களை கண்டிருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் கிறிஸ்துவனுடைய இளையோரை சேர்ப்பதிலே நாம் எப்படியாக இருக்கின்றோம்? திருச்சபையாய் குடும்பத்தின் தலைவர்களாய் குடும்பத்தின் பிள்ளைகளை ஆண்டவரோடு இணைப்பதிலே நாம் எப்படிப்பட்ட செயலில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை அறிந்து கொள்ள இந்த நாளில் அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, எனவே நீங்கள் நானும் யோவான் இயேசுவுக்காய் இழந்தது மட்டுமல்ல, கடைசியாக அவன் என்ன பண்ணான்? சிறைச்சேதம் பண்ணப்பட்டான். திரும்ப நீ யாரும் வரணுமா? வந்தவர் நீதானா கேட்டபோது காண்கிறதும் கேட்கிறதையும் சொல்லுங்கள். கடைசியாக அவன் சிறைச்சேதம் செய்யப்பட்டு இருந்தார் என்று பார்க்கிறோம். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழ வேண்டும். ஆண்டவருக்காக எதையும் இழக்க வேண்டும். பணமா, பதவியா, அந்தஸ்தா, அதிகாரமா, எல்லாவற்றையும் இழக்க வேண்டும். இழக்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் மகிமைப்படுகின்றார். அதுபோல ஆண்டவருக்கென்று ஒரு ஜன கூட்டத்தை அழைத்து வருகின்ற மிஷினரிகளாக அந்திரேயா எப்படி செயல்பட்டாரோ அதே போன்று நீங்கள் நானும் செயல்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமேன், ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அறிந்திருக்கிறீரப்பா. ஒருவேளை நாங்கள் ஆலயத்தில் அமர்ந்திருக்கின்றோம், எங்களுடைய சிந்தனையை நீர் அறிந்திருக்கிறப்பா, எங்களுடைய செயல்பாட்டை அறிந்திருக்கிறப்பா. நாங்கள் உமக்காக எதை இழந்திருக்கின்றோம்? ஒருவேளை அன்றைக்கு யோவான் தன்னுடைய சீசர்கள் எல்லாம் உமக்கு பின்னால் செல்வதை கண்டு மகிழ்ந்தது போல நாங்களும் ஒரு ஜன கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி உமக்கு பின்னால் வருவதை நாங்கள் கண்டு ஆனந்தம் அடையத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் கிருபையாக ஜெபிக்கிறப்பா. அதே போல் ஆண்டவரே, அந்திரேயாவுடைய வாழ்க்கையை நாங்கள் கண்டோமே, சகோதரனை அழைத்து வந்தது போல அதே போல் அந்த சிறு பையன் இடத்துல இருந்ததை ஆண்டவரத்தில் சொல்லி அதை ஆசீர்வதித்த பொழுது 5000 பேர் திருப்தியாய் புருஷர்கள் மட்டும் சாப்பிட்டார்களே, மீதியான துணிக்கையை 12 கூட நிரப்பினார்களே. இன்றைக்கு வந்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நாங்கள் எதையெல்லாம் உமக்கு கொடுக்க சித்தமாய் நீர் எங்களை அழைக்கிறீரோ அதையெல்லாம் நாங்கள் உமக்கென்று எங்களுடைய நேரத்தையும் எங்களுடைய பதவியும் எங்களுடைய பணத்தையும் எங்களுக்கு என்ன நீ என் தாளந்தை கொடுத்திருக்கிறோ எல்லா தாளந்தையும் உமக்கென்று நாங்கள் படைக்கவும் அதன் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படவும் அநேகர் ஆசீர்வதிக்கப்படவும் நாங்களும் மிகுதியான துணிக்கைகளை பொறுக்கி கொள்ளத்தக்கதாய் எங்களுக்கு கிருபையாய் ஜெபிக்கிறோம்ப்பா. நாம் கர்த்தாவே எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். நாம் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம்ப்பா. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். வரக்கூடிய நாட்களிலே நீர் எங்களை கொண்டு என்ன சித்தமாக இருக்கிறதோ அதை செய்வதற்கான தேவ பலத்தையும் தேவ வரத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கர்த்தாவே நாங்கள் இருக்கின்ற திருச்சபையிலே உமக்கென்று நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபையாய் மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இறை வார்த்தையை கேட்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் இணைந்து உலக திருச்சபைகள் அனைத்தோடும் கூட நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே நமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்திய பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது சோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைக்கப்படுமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன்.
ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். சபையார் அமரவும். திருச்சபை மக்களுக்கு இந்த நாளில் அறிவிக்க வேண்டிய காரியங்கள். இன்றைக்கு திருவிருந்து வழிபாடு என்பதால் இன்று ஐக்கிய கூடுகை நடைபெறாது. செவ்வாய்க்கிழமை பெண்கள் ஜெபம் ஆலயத்தில் நடைபெறும். வெள்ளிக்கிழமை மாலை வழிபாடு 6:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். அதைத் தொடர்ந்து கடைசி வெள்ளியாக இருப்பதனால் இரவு 10 மணிக்கு விழிப்பு ஜெபம் நடைபெறும். திருமண முன் ஆலோசனை பயிற்சி நவம்பர் 8ஆம் நாள் சனிக்கிழமை பசுமலை ஆண்கள் மேல்பிள்ளையில் உள்ள சிற்றாலயத்தில் நடைபெறுகிறது. விண்ணப்ப படிவங்கள் ஆயர் வட்ட தலைவரிடம் பெற்றுக்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறீர்கள். கடந்த வாரம் அறிவித்த அதே அறிவிப்பு. ஆயர் அருள்பொழிவு குறித்த அறிவிப்பு. கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற அக்டோபர் மாதம் 26ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை 3:30 மணிக்கு உதவி குருவாக அருள்பொழிவு வழிபாடு திண்டுக்கல் நகர் தூய பவுல் ஆலயத்தில் நடைபெற உள்ளது. மேன்மைமிகு பேராயர் அவர்கள் மூலம் உதவி குருவாக அருள்பொழிவு பெற இருப்பவர்கள் திரு TR பென்னின் மனோ ராஜா, திரு T டேனியல், திரு B இம்மானுவேல் ராஜகாலே, திரு D ஜெகன்ராஜ், திரு C ஜெஸ்தாஸ், திரு Y ஜான் ஜோசப் கணேசன், திரு A ஜோசப் பால்சிங், திரு D ஜாய்சன் வசந்தகுமார், திரு M பாக்கியநாதன், திரு M ராஜா, திரு KKS ராஜதேவ், திரு Y ராஜேஷ்குமார், திரு J ரூபன், திரு D சாம் தேவகுமார், திரு A செல்வராஜ் டேவிட், திரு J தவராஜ். இவர்களுக்காக நாம் யாவரும் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். சர்வ வலிமுள்ள கடவுளே, வரவழைக்கும் வல்லலே, உமது திருச்சபையில் வெவ்வேறு பணிவிடைகளை நியமிக்க திருவுளம் கொண்டவரே, எவ்வகையான உத்தியோகத்திற்கும் ஊழியத்திற்கும் அழைக்கப்படுகிற யாவருக்கும் உமது கிருபையை தந்துள்ளோம். அவர்கள் உமது திருநாமத்திற்கு மகிமையும் உமது திருச்சபைக்கு நன்மையும் உண்டாக உமது சன்னிதானத்தில் உண்மையாய் பணிவிடை செய்யும்படி அவர்கள் உமது சத்திய உபதேசத்தினால் ஆற்றல் பெறவும் மாசில்லாத நடக்கையினால் அலங்கரிக்கப்படவும் கிருபை செய்தரல வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இந்த வாரம் தங்களுடைய பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிறவர்களை பெயர்களை வாசிக்க கேட்போம். அக்டோபர் 19ஆம் தேதி செல்வன் R.A. பிரதீப் ராஜ், திருமதி A. எபி கிரீன் ரவினா, செல்வன் G. ஜஹான் ஜோசுவா. அக்டோபர் 20 செல்வி J. ஜெர்சா ஹசேல், திரு S. ராமகிருஷ்ணன், திரு P. அலெக்சாண்டர் லியோ, செல்வி R. கரோலினா கேரியட், திரு P. வெர்னர் வில்சன். அக்டோபர் 21 செல்வன் R. அருள்ராஜ், திரு D. S. நேசன், திரு C. துரை மோகன்தாஸ், செல்வி R. கேத்ரின். அக்டோபர் 23 திரு A. அனந்தராஜ் மாசிலாமணி, திரு S. மில்டன் ஞானசேகர். அக்டோபர் 24ஆம் தேதி திருமதி F. மார்கரெட் இந்திராணி குணாலன், திரு L. பிரிஸ்லா ஜார்ஜ் இம்மானுவேல், திரு N. ஆலிசன் சாமுவேல் ரத்னசாமி, செல்வன் D. ஜாசுவா டேனியல், திரு J. V. அசோகன், செல்வன் S. கெவின் மேத்யூ, திரு S. ஜேக்கப். அக்டோபர் 25 திருமதி S. தேவ அப்சரா, திருமதி A. உஷாராணி, திரு C. சார்லஸ் தேவசகாயம், திருமதி S. ஜென்சி உதய ஆனந்தி, திரு D. ஜெயச்சந்திரன், திரு N. தேவராஜ், திரு N. பிரவீன்குமார், திரு N. வின்சென்ட் வில்லியம். திருமண நாள் காண்கின்றவர்கள் அக்டோபர் 29 திரு M. லாரன்ஸ், திருமதி சீபா மேரி, திரு கார்த்திக் பிரவீன்குமார், திருமதி ஜெனிட்டா. அக்டோபர் 20
திரு ஜே ஆரோக்கியம், திருமதி எலிசபெத் ராணி. அக்டோபர் 22 திரு ஜே பிராங்க்லின் தேவராஜ், திருமதி விஜினி. அக்டோபர் 24 திரு ஜான்சன் துரைசிங், திருமதி மகேஸ்வரி. அக்டோபர் 25 திரு டி டேனியல் ராஜ், திருமதி அங்கு பேபி. பிறந்தநாள் திருமணம் நாள் கொண்டாடியவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எல்லா நன்மையான ஈவுக்கும் ஊற்றும் காரணமாக இருக்கிற எங்கள் அன்புள்ள கர்த்தாவே, இப்பொழுது நம்முடைய திரு சமூகத்திலே பிறந்தநாள் காண்கின்ற பெயர்களை வாசித்து திருமண நாள் காண்கின்றவர்களின் பெயரை வாசிக்க நீ பாராட்டின கிருபைக்காக நின்றெடுத்திருக்கிற பஸ்தத்திருக்கிறோம். ஆம் கர்த்தாவே, இந்த திருச்சபையின் அவயவங்களாக இருந்து கர்த்தாவே உண்மையிலே கர்த்தாவே அவர்கள் கட்டப்படவும், கர்த்தாவே அவர்கள் ஆரம்பித்திருக்கிற இந்த புதிய ஆண்டு கர்த்தாவே எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. விசேஷமாய் கடந்த ஆண்டிலே கர்த்தாவே வயதுக்கேற்ற கர்த்தாவே வளர்ச்சியை கொடுத்திருக்கிறீர். வேண்டிய எல்லா விதமான பலனையும் சத்துவத்தையும் கொடுத்திருக்கிறீரப்பா. பிறந்தநாள் காண்கின்ற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே புதிய ஆண்டு கர்த்தாவே அவர்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் நீ மாற்றி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. திருமண நாளை காண்கின்றவர்கள் கர்த்தாவே அந்த குடும்பங்கள் கர்த்தாவே எந்த நோக்கத்திற்காக குடும்பமாய் இணைக்கப்பட்டதோ அந்த குடும்பத்தின் சகல ஆசீர்வாதங்களையும் பெற்று கர்த்தாவே உமக்கு சாட்சியாக இருக்கின்ற இடங்களிலே இருக்க கிருபையாய் ஜெபிக்கிறப்பா. தேவைகள் உண்டு ஆண்டவரே. எல்லாருடைய கர்த்தாவே உள்ளத்தின் வாஞ்சைகள் ஏக்கங்களை அறிந்திருக்கிற கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுத்து கர்த்தாவே ஒவ்வொருவரும் உமக்கு சாட்சியாக இந்த உலகத்திலே வாழ கிருபையாய் மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, மதுரை ராமநாதபுரம் பேராயம், மேலவாசல் ஆயர்வட்டம் தூய இம்மானுவேல் ஆலய உறுப்பினர் திரு ஜி நெல்சன் குமார், ஐசக் ஸ்டானி, திருமதி என் அந்தோனி பிரேமா என்பவரின் மகள் செல்வி என் பெல்சியா ஜெமிலா கிரேஸ் என்பவரும், மேற்படி பேராயம் அலங்காநல்லூர் ஆயர்வட்டம் நல்ல சமாரின் ஆலய உறுப்பினர் திரு பி லட்சுமணன், திருமதி எல் சாந்தி தம்பதியின் மகன் செல்வன் எல் அஜித் குமார் என்பவரும் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார் என்பதை அறிவிக்கின்றோம். இவர்கள் இருவரும் திருமணத்தில் இணைக்கக்கூடாதபடி நியாயமான காரணம் யாருக்காவது தெரியும் என்று சொன்னால் அதை எழுத்து மூலம் ஆயருக்கு தெரிவிக்கும்படி உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. ஜெபம் செய்வோம். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உருவாக்குவேன் சொன்ன கர்த்தர்தாமே எங்களுடைய அன்பு மகள் பெல்சியா ஜெமிலா கிரேஸுக்கு ஏற்ற துணையாக அஜித் குமாரை நீர் நியமித்து ஆண்டவரே, ஏற்ற வேளையிலே கர்த்தாவே நீர் அதை வெளிப்படுத்தி அதை கர்த்தாவே அன்பு பிள்ளைகள் கர்த்தாவே சம்மதம் தெரிவிக்கவும், அதைத் தொடர்ந்து பெற்றோர்கள் கர்த்தாவே எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சியிலும் கர்த்தாவே உடைய வல்ல பிரசனம் இருந்ததுக்காக நன்றி எடுத்திருக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, பிள்ளைகள் கர்த்தாவே ஏற்ற நாளிலே உம்முடைய திரு சன்னிதானத்திலே வந்து கர்த்தாவே ஒவ்வொருவருக்கு ஒருவர் கொடுக்கின்ற உடன்படிக்கையிலே நிலைத்திருக்க கர்த்தாவே இந்த நாட்களிலே கர்த்தாவே வேண்டிய எல்லா விதமான ஆலோசனை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. அதற்காக கர்த்தாவே பெற்றோர்கள் செய்கின்ற எல்லா முயற்சியிலும் கர்த்தாவே அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுத்து
அந்த திருமண வீட்டிலே கர்த்தாவே அன்றைக்கு காணா ஒரு திருமண வீட்டிலே பிரசன்னராக இருந்த கர்த்தர் தாமே இந்த திருமண வீட்டிலும் பிரசன்னராக இருந்து குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி ஒரு அற்புதத்தை நடப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய கருத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம், பொறுப்படுத்திக் கொள்ளும் வழிநடத்தும். எல்லா துதி கனமையும் அடிக்கின்றோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமீன். நாம் யாவரும் இருந்தது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் படைக்க உண்ணமாக கிறிஸ்துவ கீர்த்தனையிலே 254 பாடலை பாடுவோம். கிறிஸ்துவ கீர்த்தனை 254. இயேசுவை போல் நட என் மகனே, இயேசுவை போல் நட இளமையில் என்ற பாடலை நாம் யாவரும் எழுந்துட்டு பாடுவோம். நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அர்ப்பணிப்போம். மார்க்கத்தை உமது அருமையான குமாரனின் இரத்தத்தினால் எங்களுக்கு உண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்திரராயினும் அவர் மூலமாக உம்முண்டை வருகிறோம். எங்களையும் எங்கள் அர்ப்பணிப்புகளையும் உம்முடைய நாம மகிமைக்காக அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஆமென். தேவ சமூகத்திலே தசம காணிக்கை செலுத்துகின்ற டேவிட் ராஜா, சரோஜினி டேவிட்,
அமுதா இவர்களுக்காக ஜெபங்களை பார்த்து இறங்கி, நாங்கள் எங்கள் அபாத்திர நிமித்தம் துணிந்து கேட்கக்கூடாதவைகளையும் எங்கள் குற்றாட்ட நிமித்தம் கேட்க தெரியாதவைகளையும் உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்கள் நிமித்தம் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணியறலாம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் நீடித்து நிலைத்திருப்பதாக. அப்பம்பிக்குதல் பகுதிக்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். நாம் ஒருவருக்கொருவர் சமாதான வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு பிரசன்ன ஜெபத்தை ஏறெடுப்போம். சேர்ந்து மன்றாடுவோம். 45வது பக்கம். இயேசுவே, நீரும் சீஷர்கள் மத்தியில் பிரசனமாயிருந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசனமாகி அப்பத்தை பின்களையுமே வெளிப்படுத்தி அருளும். நீரே பிதாவோடும் பரிசுத்தாவியோடும் சதா காலமும் ஒரே கடவுளாய் ஜீவித்தார். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் அவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசுவசித்த கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிர்வாணத்தையும் பூமியையும் அவளில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனிதனையும் உமது சாயலாக உண்டாக்கினீர். அவர் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டியின் முதற் பலனாக நீர் அவனை மீட்டுக் கொண்டீர். நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் நிறைந்திருக்கின்றன. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தேவரின் மனிதர் உருக்கமாய் அன்பு கூர்ந்து முது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக்கொள்ளவும் அவரை தந்திருந்தீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மைத்தாமே ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணமும் போதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்துவதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்தும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை கட்டளையிட்டு அருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு தம் சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே போஜனம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர் என்னை நினைவுறும்படி செய்யுங்கள் என்று திருவிழாம் பற்றினார். அப்படியே அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்கள் கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் இரத்தம், இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவுறும்படி செய்யுங்கள் என்று திருவிழாம் பற்றினார்.
கர்த்தாவே, உமது மரணத்தை குறிக்கிறோம், உமது உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம். நீர் திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உறுத்தலையும் மரபையும் நினைவு கூர்ந்து உமது அடியாராகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படி அவர் திரும்பவும் அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவரை நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கும்படி எங்களையும் நீரே தந்த அப்பத்தின் திராசத்தையும் பரிசுத்தநாமத்திலே பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வலிமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். நமது இரட்சகராய கிறிஸ்து கற்பித்தபடி அவர்கள் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்வோம். பரமண்டலின் பிதாவே, தேவ சமூகத்தில் முழங்கால் படியிருக்கின்ற நாம் இந்த நாளில் கேட்ட சத்தியத்தின்படி யோவான் இழந்தது என்ன என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அதேபோன்று அந்திரேயாவுடைய வாழ்க்கையிலே அவர் ஆண்டவரிடத்திலே மக்களை அழைத்து வந்ததை நாம் அறிந்திருக்கின்றோம். அதேபோன்று தானியேலுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட அந்த விசுவாசம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா என்பதை நாம் ஒரு விசை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே, நான் என்னை இந்த நேரத்திலே ஒரு விசை ஆராய்ந்து பார்க்க நீர் ஆவியானவரை கொண்டு எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி அவருடைய திருச்சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து தாழ்மையின் ஜெபத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதி நம்பி உடைய பேந்தில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற செய்கிறோம். உடைய மேசின் துணிகளை பொறிக்கொள்ள நாங்கள் பாத்திரம் இல்லை, ஆனாலும் தேவர் எப்படி மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகியால் கிருபையுள்ள கர்த்தாவே, ஆவியான குமாரனாகிய ஆத்மாவும் சுத்தமாகி நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமும் ஆகிய சாக்கிரமந்தத்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் யாவரும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. 49வது பக்கம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, அதோட பிரார்த்தனைகளுக்காகவும் சரீரம் ஆத்மாவாகிய எங்களை பரிசுத்தப்படுகிறோம். ஆராதனை நாங்கள் இந்த பிரபஞ்சத்தின் மொத்த விஷயம் தெரியாமல் தேவனுடைய நன்மைக்கு பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாக மறுபடி அருள் புரியும். கடைசி நாள் பரிசுத்தவான்கள் அனைவரோடும் புது நித்திய ராகத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகத்தில் உங்களை கீழ்ப்படிந்து நடக்க எங்களை கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்தாவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலம் ஜீவித்த அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து
நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்ம ஆதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுது. ஆராதனை நிறைவு பாடலாக கிறிஸ்துவ பாமாலையிலே 194 பாமாலை பாடுவோம். தூய பந்தி சேர்ந்த கைகள் சேவை செய்ய காத்திடும். தூய பந்தி சேர்ந்த கைகள் சேவை செய்ய காத்திடும். தூய தோனி கேட்ட சேவை பிங்கோர கேளாமலோ. தூய தூய எந்த நாவு வந்தனை பெண்சாமலோ. தூய அன்பு கண்ட கண்கள் என்றும் நம்பி நோக்கவோ. தூய ஸ்தலம் சேர்ந்த கால்கள் ஒளியில் நடக்கவோ. தூய ஆவி பேதயமில் நவ ஜீவன் பொங்கவோ. நாம் யாவரும் சங்கீதக்காரனோடு சேர்ந்து கர்த்தரை துதிப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் தரும் மெய் சமாதானத்தோடு சென்று வாருங்கள். ஆமீன்.